ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு இந்த பதிவு உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமீன் செல்லமே. இன்னையோட உன் வேதனை காலத்தையும் சோதனை காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான அருளை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த சாயப்பா இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுக்குறேன். நாளைய பொழுது எப்படி வேணா இருக்கட்டும், இன்றைய பொழுது உனக்கானதுங்கிறத நீ மறந்துடாதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஆசைகளும் லட்சியமும் மிக பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை அடையக்கூடிய மன உறுதியோட நீ வாழ்க்கையில் செயல்படியேன் செல்லமே. யாராவது உன்னை அழிக்கவோ தோக்கடிக்கவோ நினச்சாங்கன்னா முதல்ல உன்னை பலவீனமாக்க முயற்சி செய்வாங்க. உன் மனசை போட்டு சிதைப்பார்கள். நீ தான் மனசளவில் தெளிவாக இருக்கணும். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவுக்கு நான் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான ரகசியமே உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்பது தான். சூரியன் உதிக்கும் போது அது பிரகாசமாக காட்சியளிக்கும். அதே போல் நீயும் சூரியனாக இருந்து பிரகாசமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இன்பம் துன்பம் எல்லாமே இறைவன் கட்டளைப்படி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் தான். கஷ்டங்களை கொடுத்த நானே கண்டிப்பாக அதற்கான தீர்வையும் கொடுப்பேன். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு அதை எதிர்கொள்ள தயாராகு. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தவிர்த்துட்டு தான் போகணும், இல்லை தவிர்த்து விட்டும் போகலாமே செல்லமே. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் எப்போதும் தோல்வி இருக்கும்னு சொன்னேன் அல்லவா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ எல்லாரையும் நம்புறதால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாத்துறாங்க. எல்லாரும் ஏமாத்துறத நினச்சி நீ மனசு கஷ்டப்படுற. இனிமேலாவது எல்லாரையும் நம்பாமல் உன் மதிப்பு என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை நான் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். மனசுங்கிறது ஒரு ஆயுதம் போல. அந்த ஆயுதத்தை நீ பாதுகாப்புக்காக வச்சுக்கணுமே தவிர, உனக்கு சாதகமாக்கி வச்சுக்கணுமே தவிர, உனக்கு எதிராக உன்னை கொல்லக்கூடிய உன் மனசை உருக்குலைக்கக்கூடிய ஆயுதமாக நீ வச்சுக்க வேண்டாம். மனசு உன்னை ஆள விட்டுறாம நீ மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஆள கற்றுக்கோ என் செல்லமே. உன் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நீ தான் அதை அடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் நேர்மறையாக யோசிக்க தயாராக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நடக்காத விஷயங்களை நினச்சி நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன். நடந்து முடிஞ்சதை விட்டுடு. எதிர்காலத்தை நினச்சி பயப்படாமல் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தயாராகு. நீ உன்னை ஒரு சாதாரண கல்லாக நினச்சினா இந்த உலகம் உன்னை மிதிக்கும். அதுவே உன்னை நீ வைரமாக நினச்சினா இந்த உலகம் உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் மதிப்பு உனக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது. நீ உன்னை உயர்வாக நினைக்கும் போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் அழகான நல்லதை நடத்தி கொடுக்கும். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ என்னதான் வருத்தப்பட்டு உன் மனவேதனையை அடுத்தவங்ககிட்ட சொன்னாலும் அதில் 99% பேர் உன் கஷ்டத்தையோ வருத்தத்தையோ வலியையோ புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்தி இன்னும் இன்னும் அப்படியா இப்படியான்னு கேட்டு கேட்டு உன் மனசில் காயத்தை தான் உண்டு பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக இரு. நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன்னு செல்லவே. எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளையாக இருப்பது தப்பு கிடையாது. ஆனால் தகுதியற்றவர்களிடமும் கெட்டவர்களிடமும் நீ அதிக கருணை காட்டும்போது அதுவே உன் அழிவுக்கான தொடக்கமாய் மாறிடும் அல்லவா? இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் எல்லைகள் வலிமையாக இருக்கட்டும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாதுன்ற எண்ணங்களில் நீ உறுதியாக இரு. யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு செய்யக்கூடாதுன்ற தெளிவான புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் இருளை கலைத்து
உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையை செதுக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே இனி நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அமைதிங்கிறது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. நீ அமைதியாக இருந்ததற்காக உன்னை யாரும் குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. அமைதிதான் புயலாக மாறி சக்தியாக வெடிக்கும். அதுதான் உனக்கான வெற்றியையும் கொடுக்கும். நம்பிக்கையோட அந்த வெற்றி பெறக்கூடிய நாளை நோக்கி முன்னேறு. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உண்டாக்குறேன். தினமும் உன் மனசில் இருக்க பயமே உன்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் எதுக்கும் பயப்படாத. உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ தைரியமாக வாழ்க்கையை ஓட தயாராகு. என்ன நடந்தாலும் அதை சரி செய்யவும் சந்தோஷத்தை தரவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்குறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது திசை இல்லாத கப்பல் போல. நீ எங்கே போகிறன்றதுல தெளிவாக இருக்கணும். இதை செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், இதை அடையணுன்ற ஆசையோட அதையே நினைப்பாக வச்சுக்கிட்டு லட்சியமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய பழகு. உன் குறிக்கோளை அடையும் வரை, உனக்கான வெற்றி இலக்கை அடையும் வரை நீ ஒருபோதும் ஓய்வெடுக்க நினைக்காதே. நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நேரமே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்கிற வார்த்தைகளை இப்போவே நிறுத்திடு. எப்போதும் எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும், நான் நல்லபடியாக ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன்ற நேர்மறை வார்த்தைகளை பேசி பழகு. உன் முயற்சி மட்டும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ அதிர்ஷ்டசாலியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லவே. பயங்கிறது ஒரு உணர்ச்சி இல்லை, அது ஒரு சங்கிலி. நீ எதை கண்டு பயப்படுறியோ அந்த பயம் அந்த சங்கிலியால் உன்னை கட்டி போட்டு அடிமையாக்கிடும். பயங்கிறது உன் கனவுகளை கொல்லும் விஷங்கிறத புரிஞ்சுக்கோ. பயத்தை ஓட விடாதே. எதுக்கும் பயப்படாமல் நீ தைரியமாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டு பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராக இரு என் செல்லமே. நீ நடந்து போத பாதை இனி வீணாக போகாது. நீ அனுபவித்த வலியும் வேதனையும் கூட வீணாக போகாது என் செல்லமே. உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ இழந்தது எல்லாமே இப்போ மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன வலியையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ செஞ்ச நல்லதுக்கான பலன் இப்போ உன்னை தேடி வரத்தான் போகுது. உன் கர்ம வினைகளை எல்லாம் கரைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். உன் விதியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ மனசொடைஞ்சு நிம்மதி இல்லாமல் நிற்கதியாக நிற்கும்போது உன் கரங்களை இருக்க பற்றியவன் இந்த சாயப்பா நான் தானே. எப்போதும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். தேவையில்லாமல் நீ தனியாக இருப்பதாக நினச்சி வருத்தப்படாத. உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி போட்டுடு. நிச்சயமாக நீ முன்னேறுவாய். நீ கேட்ட மாற்றத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டி உனக்கான நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நானே வாழ வைப்பேன் என் செல்லமே.